விவஸ் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூநீர் உப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூநீர் உப்பு பூமிக்கு அடியில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம துணி துவைக்கிறதுக்கு இந்த பூநீர் உப்பை தான் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க. இது நம்ம பூநீர் உப்பு முதல்ல வரும்பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு அசுத்தங்களோட தான் என்ன செய்யும், வெளியே வரும். ரொம்ப கரை எடுக்கிறதுக்கு இதெல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, அள்ளிட்டு என்ன செஞ்சாங்க, துணிக்கு துவைச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செய்கிறாங்க, அந்த காலத்தில் உள்ள நம்ம பண்டைய காலத்தில் உள்ள ஒரு செய்தி வெளியாகுது. சரி, இப்போ என்ன அப்படின்னா, பூநீர் உப்பு அப்படின்னா அந்த காஸ்டிக் சோடான்னு சொல்லுவாங்களே, அந்த சோடாவை தான் முதல்ல நம்மளுக்கு ஒரு ரா மெட்டீரியலாக என்ன செய்யுது, கிடைக்குது. ரா மெட்டீரியலாக கிடைக்கும்போது அதுக்கு பேர் பூநீர் உப்பு. இந்த பூநீர் உப்பு முழுக்க இயற்கையான ஒரு விஷயமாகும். அதனால தான் சொல்கிறாங்க பாருங்கள், பூநீர் என்பது சோடியம் கார்பனேட் டெகாஹைட்ரேட். இது ஒரு வகையான சோடா சாம்பல் மற்றும் சுமார் 17% சோடியம் பைகார்பனேட் மற்றும் என்று அழைக்கப்படுகிறது. சிறிய அளவு சோடியம் குளோரைட் அல்லது சோடியம் சல்ஃபேட் ஆகியவற்றின் இயற்கையான ஒரு கலவையாகும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அடுத்த தூய நிலையில் வெள்ளை நிறத்திலிருந்து நிறமற்றதாகவும் சாம்பல் அல்லது மஞ்சள் நிறத்தில் அசுத்தங்களுடன் காணப்படும். நேட்ரான் படிவுகள் சில நேரங்களில் வறண்ட சூழல்களில் எழுந்த உப்பு ஏரி படுக்கையிலும் என்ன செய்து காணப்படுகிறது. வரலாறு முழுவதும் அதன் கனிம கூறுகளில் பரந்த அளவிலான பயன்பாட்டை இன்றும் தொடர்கிறது. நவீன கனிமவியல் பூநீர் என்பது வரலாற்று உப்பின் பெரும்பகுதியை உருவாக்கும் சோடியம் கார்பனேட் டெகாஹைட்ரேட் நீரேற்றப்பட்ட சோடா சாம்பல் மட்டுமே குறிக்கிறது. அடுத்தது ஆங்கில மற்றும் ஜெர்மன் வார்த்தையான நாட்ரான் என்பது லத்தீன் நாட்ரியம் மற்றும் கிரேக்க நைட்ரான், அதாவது என்ன செய்கிறாங்க, கிரேக்க நைட்ரான் ஆகியவற்றிலிருந்து ஸ்பானிஷ் நாட்ரான் வழியாக பெறப்பட்ட ஒரு பிரெஞ்சு இணைச்சொல்லாகும். இது பண்டைய எகிப்த வார்த்தையிலிருந்து என்ன செய்து பெறப்பட்டது. நாட்ரான் என்பது எகிப்தில் உள்ள வாடி எல் நாட்ரான் பள்ளத்தாக்கை குறிக்கிறது. இதில் இந்த பண்டைய அடக்கம் சடங்குகளில் பயன்படுத்த நேட்ரான் வெட்டப்பட்டது. அதாவது சடங்குகளுக்காக தான் என்ன செய்ய நேட்ரான் வெட்டப்பட்டது. சோடியத்திற்கு நவீன வேதியியல் சின்னமான அந்த தனிமத்தின் நியோலத்தின் பெயரான நேட்ரியத்தின் சுருக்கமாகும். இது நாட்ரானில் இருந்து பெறப்பட்டது. நைட்ரஜன் என்ற வேதியியல் தனிமத்தின் பெயரும் நெட்ரானுக்கும் ஒரு இணைச்சொல் ஆகும். கிரேக்க நைட்ரான் மற்றும் ஜென், அதாவது என்ன செய்கிறாங்க, உற்பத்தி, அதாவது இங்கே ஏதாவது ஒன்றை உற்பத்தி செய்யும் ஒரு பொருள். இந்த விஷயத்தில் நைட்ரிக் அமிலம் ஒரு நைட்ரிலிருந்து என்ன செய்யுது, பெறப்படுது. அதே மாதிரி இது என்ன செய்கிறாங்க, பெற வச்சுருக்காங்க. நைட்ரனும் நேட்ரானுக்கும் வழக்கற்று போன பெயராக இருந்தது. ஏனெனில் முந்தைய காலத்தில் 2 கனிமங்கள் ஒன்றொன்று குழப்பமடைந்தன. வரலாற்று ரீதியாக பண்டைய எகிப்தில் வறண்ட ஏரி படுக்கைகளிலும் நேரடியாக உப்பு கலவையான நாட்ரான் அறுவடை செய்யப்பட்டது. பண்டைய அதாவது ஏரி படுக்கைகளை, அதாவது வறண்ட ஏரி படுக்கைகளை என்ன செய்யுது அப்படின்னா நாட்ரான் அறுவடை செய்யப்பட்டது. மேலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வீடு மற்றும் உடல் இரண்டுக்கும் ஒரு துப்புரவு பொருளாக பயன்படுத்தப்பட்டது. நிறைய வருஷமாக இதுதான் என்ன செய்யுது, வீடு மற்றும் உடல் இரண்டுக்கும் ஒரு துப்புரவு பொருளாக எண்ணெயுடன் கலக்கப்பட்ட இந்த சோம்பின் ஆரம்ப வடிவமாகும். இது எண்ணெய் மற்றும் ஒரு கிரீஸை இயக்கும் பொழுது தண்ணீரை மென்மையாக்குகிறது. நீர்த்தப்படாத நாட்ரான் பற்களுக்கு சுத்தப்படுத்தியாகவும் ஆரம்பகால வாய்க்கழிவியாகவும் இருந்தது. காயங்கள் மற்றும் சிறிய வெட்டுகளுக்கு ஆரம்பகால என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு கிருமி நாசினியில் இந்த கனிமம் கலக்கப்பட்டது. மீன் மற்றும் இறைச்சியை உலர்த்தவும் பாதுகாக்கவும் நாட்ரான்களை பயன்படுத்தலாம். அடுத்தது இதில் ஒரு பண்டைய வீட்டு பூச்சிக்கொல்லியாகவும் இருந்தது. மேலும் தோல் தயாரிக்கவும் துணிகளுக்கு ப்ளீச் செய்யவும் பயன்படுத்தப்பட்டது. பண்டைய எகிப்தில் மம்மிஃபிகேஷன் விழாக்களின் போது கனிமம் பயன்படுத்தப்பட்டது. ஏனெனில் இது தண்ணீரை உறிஞ்சி உலர்த்தும் முகவராக செயல்படுகிறது. மேலும் ஈர்ப்பதற்கு ஆளாகும் நேட்ரானில் உள்ள கார்பனேட் pH அதிகரிக்கிறது. இது பாக்டீரியாக்களுக்கு விரோதமான சூழலை உருவாக்குகிறது. சில கலாச்சாரங்களில் நேட்ரான் உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் ஆன்மீக பாதுகாப்பை மேம்படுத்துவதாக கருதப்பட்டது. அதாவது என்ன செஞ்சுருக்காங்க, ஆன்மீக பாதுகாப்புக்காக என்ன செய்யுது,
அப்படின்னா அவங்க அதை பயன்படுத்தப்பட்டது. அடுத்து பாருங்கள், பாதுகாப்பு மேம்படுத்த கருதப்பட்ட புகையேற்ற எரிபொருளை உருவாக்க ஆமணக்கு எண்ணெயில் நேற்றான் சேர்க்கப்பட்டது. புகையேற்ற எரிபொருளை உருவாக்க ஆமணக்கு எண்ணெயில் நேற்றான் சேர்க்கப்பட்டது. இது எகிப்து கைவினைஞர்கள் பண்டைய கல்லறைகளுக்கு கார்பன் படிவு இல்லாமல் விரிவான கலப்படைகளுக்கு வரைவதற்கும் அனுமதித்தது. இறந்த பார்வோன் எண்கான சடங்குகளின் நேற்றான் துகள்கள் இறுதி சடங்குகளை எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது பிரமிட் உரைகள் விவரிக்கிறது. இந்த விழாவில் 2 வகையான நேற்றான் தேவைப்பட்டது. ஒன்று வடக்கு எகிப்திலிருந்து, மற்றொன்று தெற்கு எகிப்திலிருந்து பெறப்பட்டது. சோடியம் கார்பனேட் டெகாகார்பனேட் வெப்பநிலையில் நிலையாக இருக்கும். ஆனால் 32% மட்டுமே சோடியம் கார்பனேட் ஹைட்ராஹெட்ராக படிமானமாகிறது. இதில் சோடியம் கார்பனேட் மோனோஹைட்ரேட்டாக டெகாஹைட்ரேட்டிலிருந்து மோனோஹைட்ரேட்டுக்கு மறுபடிமாக்கம் சிறிய தெர்மோமீட்டருடன் பெரும்பாலும் தெளிவற்ற நிறமற்ற உப்பு கரைசலின் அதிக படிக நீரை வெளியிடுகிறது. நேற்றான் கனிமமான பெரும்பாலும் தெர்மோஹைட்ரேட், நாக்கோலைட், ஹாலுட், மிராஃப்ளைட், கெலுசைட், ஜிப்சம் மற்றும் கால்சைட் ஆகியவற்றில் இணைந்து காணப்படுகிறது. மேலும் மண் சார்ந்த ஆய்வுக்கு உட்படுத்தல் ஆய்வகங்களில் கிடைக்கும்.